உப்பு தமிழ். திருவிளையாடற் புராணம் கவிதை பேழை. திருவிளையாடற் புராணத்தோட நூல்வெளி பார்க்கலாம். திருவிளையாடற் புராணம் இயற்றியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். முக்கியமாக திருவிளையாடற் புராணம் இயற்றியவர் யார் முக்கியமாக கேட்குற கொஷின்ஸ் இது. திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் தான் விரிவும் சிறப்பும் கொண்டது. சிலப்பதிகாரம் முதல் கொண்டு இந்த கதைகள் சொல்லப்பட்டு வந்தாலும் திருவிளையாடற் புராணம்ங்கிற தனி நூல் அதை விரிவாக எடுத்து கூறுது. இந்நூலில் எத்தனை காண்டங்கள் இருக்குது? 3 காண்டங்கள் இருக்குது. இது ஒரு வினா. திருவிளையாடற் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா 3 வினா. 2 கொஷின் ஆச்சு. என்னென்ன காண்டங்கள் பாருங்கள். மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம். இது 3 காண்டங்கள் இடம்பெற்றிருக்கு. இதுவும் முக்கியமானது. இதில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னா 64 படலங்கள் இருக்குது. சரிங்களா? இதுவும் திருவிளையாடற் புராணத்தில் இடம்பெற்றுள்ள படலங்களின் எண்ணிக்கை 64. இது ஒரு வினா. பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில் பிறந்தவர். வேதாரண்யம் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சிவபக்தி மிக்கவர் இவர். வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். இது முக்கியமாக இவர் இயற்றிய நூல்களும் முக்கியம். திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. அப்போ நம்ம என்னென்ன வினாக்கள் பார்த்துருக்கோம். இதில் திருவிளையாடற் புராணம் இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். எத்தனை காண்டங்களை கொண்டது? 3 காண்டங்கள். எத்தனை படலங்களை உடையது? 64 படலங்கள். இவர் பிறந்தது, பரஞ்சோதி முனிவர் பிறந்தது திருமறைக்காட்டில். சரிங்களா? இவர் இயற்றிய நூல்கள் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கல்வெண்பா, மதுரை பதிற்று பந்தந்தாதி. இதெல்லாம் முக்கியம். இந்த நூல்கள்லாம் கேட்டிருக்காங்க. மதுரை பதிற்று பந்தந்தாதியின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். இந்த திருவிளையாடற் போற்றி கல்வெண்பா இதெல்லாம் கேட்ட கொஷின், முக்கியமான கொஷின். இதிலிருந்து நமக்கு ஒரு கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.